இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம தக்காளி சாதம். இது 2 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. இந்த சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி சாதம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு அரை இன்ச்சு இஞ்சி, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நெய், உப்பு, தேவையான பொருட்கள், பச்சை மிளகா ஒரு 3, தாளிக்க சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு. ஏலக்காய் 1, கிராம்பு 2, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கடல் பாசி. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய், அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 2 ஸ்பூன். எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு ஒரு டீஸ்பூன், சோம்பு தாளித்ததுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கடல் பாசி. எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம், நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம், பெரிய வெங்காயம், அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா போட்டுக்கோங்க, 3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இதை நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் நம்ம போடுறோம். அதையும் நல்லா வதக்கிக்கணும். நான் எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு, அப்புறம் கைப்பிடி புதினா அதையும் நம்ம போட்டுக்கிறோம். இதிலே நம்ம வதக்குறோம். இப்போது அரைச்சி வச்ச தக்காளி 3 தக்காளி, நல்லா பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. 200 கிராம் அரிசிக்கு. சாப்பாட்டு அரிசியோ பச்சரிசியோ எதுனாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டுட்டு வதக்குறோம். இப்போதைக்கு இந்த தக்காளி வதங்கிறதுக்கு சால்ட்டு போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு நல்லா எல்லாமே வேகணும். பாருங்கள், 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. நல்லா மசிச்சு விட்ருங்க. இப்போ மசாலெலாம் போடலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி, கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, எல்லாம் நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவில் நான் அரிசி எடுத்திருக்கேன். இதில் 1க்கு 2 தடவை தண்ணி ஊற்றணும் அளந்து.
நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன் அந்த அரிசியை. 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சதுக்கு அந்த அரிசியை வந்து 1க்கு 2 சாப்பாட்டு அரிசினா 1க்கு 3. இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பை செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை கொதிக்கிற தண்ணியில் நம்ம போடுறோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறோங்க. இப்போ இந்த டயத்தில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ விசில் வச்சு ஒரு சிம்மில் 15 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா குழைவான தக்காளி சாதம் ரெடி. சிம்மில் விசில் போட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து விசில் வரணும்னு தேவையில்லை. ஒரு 15 நிமிஷம் கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நல்லா இப்படி ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். அடிப்பிடிக்காமல் இருக்கும். இதுக்கு ரைத்தா வச்சு அவிச்ச முட்டை வச்சு சாப்பிட்லாம். மசாலா கம்மியாக எண்ணெய் கம்மியான ஒரு தக்காளி சாதம்.